வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவ கடமைகள் அப்படின்னு சிலதை பட்டியலிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெபம் செய்கிறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் கேட்குறோம், அப்புறம் பைபிள் வாசிக்கிறோம், அப்புறம் காணிக்கை செலுத்துகிறோம். இதெல்லாம் கிறிஸ்தவ கடமைகளில் ஒன்று. இதை எல்லாரும் செய்கிறோம். சரி, இதெல்லாம் சரியாக செய்கிறோமா? இந்த செயல்கள் எல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கா? இதில் என்ன மீனிங்ஃபுல்? ஜெபம் பண்ணுறேன், நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? பாட்டு பாடுறேன், சர்ச்சில் போய் பாட்டு பாடுறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? அந்த பாட்டினுடைய டியூன் எனக்கு தெரியுது, அந்த பாட்டினுடைய எனக்கு பொருள் தருது, எனக்கு பாட தெரியுது, பாடுறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு படிக்க தெரியுது, பைபிள் வாசிக்கிறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? இப்படிலாம் ஒரு கேள்வி வருது. இப்போ ஜெபித்தல், பாட்டு பாடுதல், பைபிள் வாசிக்கிறது, பிரசங்கம் கேட்கறது, காணிக்கை செலுத்துறது, இதெல்லாம் யூஷுவல். இதை மீனிங்ஃபுல் ஆக்குறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? எது மீனிங்ஃபுல்? இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? அடிப்படையாக மனம் திரும்புதல் இருக்கணும். இதை மனம் திரும்பாதவங்களும் இதை செய்கிறாங்க. ஆனால் மனம் திரும்பிட்டு இதை செய்யும்போது அதனுடைய விளைவுகள் வேறு, மனம் திரும்பாதவன் செய்யும்போது விளைவுகள் வேறு, இல்லையா? அப்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு அடிப்படை என்னவா இருக்கணும்? மனம் திரும்புதலுக்கு பிறகு இது செஞ்சால் இதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக ஆகிடும். எப்படி? இப்போ நீங்கள் மனம் திரும்பாததுக்கு முன்னால் ஜெபம் செஞ்சால் அது மந்திரம், அப்படி கடன்னு உச்சரிப்பீங்க. மனம் திரும்பின பிறகு செஞ்சால் அது ஜெபம். மனம் திரும்பாததுக்கு முன்னால் பாட்டு பாடினா அது கோஷம், மனம் திரும்பினதுக்கு பிறகு பாட்டு பாடினா அது துதி. மனம் திரும்பாததுக்கு முன்னே பைபிள் வாசித்தா அது வாய்ப்பாடு, மனம் திரும்பின பிறகு பைபிள் வாசித்தா அது அண்டர்ஸ்டாண்டிங், அது ஸ்கிரிப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மனம் திரும்பாததுக்கு முன்னால் நம்ம உபவாசம் இருந்தால் அது சடங்கு, மனம் திருந்திட்டு உபவாசம் இருந்தால் அது ஒரு மீனிங்ஃபுல், அதில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. மனம் திரும்பாததுக்கு முன்னால் காணிக்கை செலுத்தினா அது லஞ்சம், மனம் திரும்பின பிறகு காணிக்கை செலுத்தினா அது கடவுளுக்கு நீ செய்கிற பொருத்தனை. எனவே இது எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் மனம் திரும்புதலுக்கு பிறகு செய்யும்போது இதற்கு வேறு பொருள், மனம் திரும்பாததுக்கு முன் செய்யும்போது வேறு பொருள். எனவே உங்களுடைய இந்த செயல் அர்த்தமுள்ளதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.